கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 10:10, ரோமன்ஸ் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி நீங்கள் ஒரு ரட்சிப்பு எப்படி வேலை பார்க்குது, என்ன இருதயம் விசுவாசிக்குது, எதுக்கு? நீதிக்காக. வாய் என்ன பண்ணுது? ரட்சிக்கப்படுவதற்காக அறிக்கை பண்ணுகிறது என்று சொல்லக்கூடியதாக. இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இங்கே விசுவாசம் என்ன? இருதயத்தில் விசுவாசிக்கிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்போ விசுவாசம் என்ன? உள்ளானது, அது உண்மையானது. இது நம்ம எண்ணங்களில் வரக்கூடிய ஒரு இது மாத்திரம் இல்லை சும்மா வாயில் சொல்கிறது இல்லை. இது முதல்ல இருதயத்துக்குள்ளே வரக்கூடியது. அப்போ என்ன? எனக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும். அது என்னுடைய விருப்பங்களை சார்ந்தது. நான் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய என்னுடைய எமோஷன், வில், டிசையர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூன்றையும் மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன ஆகுது? இந்த உள்ளான விசுவாசம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை கிறிஸ்துவோடு இணைக்குது. அவருடைய நீதி அவனுக்கும் ஒரு நீதியாக மாறுது. அப்போ என்னன்னு அர்த்தம்? இந்த நீதி என்ன? பெற்றுக்கொள்ளுகிறதை ஒழிய அது சம்பாதிக்கலை. அப்போ விசுவாசம் என்ன? மேலோட்டமானது இல்லை. இது உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு உண்மையான பற்றுதல். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரே ஒழிய நீங்கள் செய்கிற கிரியை பார்க்கறது இல்லை. ரெண்டாவது, அவன் என்ன? ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ என்னென்னா, இந்த இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்ணுது? எல்லாருக்கும் வெளியரங்கமாக நான் கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு மனுஷன் அப்படி அறிக்கை பண்ணும்போது என்ன ஆகுது? அவன் எல்லாருக்கும் வெளியரங்கமாக நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், அவர்தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராய் அவர் தான் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? அப்படி வாயில் அறிக்கை செய்கிற மனுஷன், இதுதான் உண்மையான சுவிசேஷம். அப்போ என்னென்னா, இந்த அறிக்கை பண்ணுவது எனக்கு ரட்சிப்பு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாயில் இயேசுவை ஆண்டவர்னு சொல்கிற என்னை ரட்சிப்பு கொடுக்கல. நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் யாருங்கிறத வெளியரங்கமாக காட்டுது. ஏன்னா இந்த இருதயமும் வாயும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா இசைந்து வேலை பார்க்குது. இருதயம் விசுவாசிக்குது, வாய் அறிக்கை பண்ணுது. அப்போ விசுவாசம் உள்ளானது, அது அமைதியாக இருக்காது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 12:34 சொன்னார், இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ அறிக்கை பண்ணுவது வெளியரங்கமானது, உள்ளுக்குள்ள என்ன? விசுவாசம். இந்த ரெண்டும் என்ன பண்ணுது? ஒரு ரட்சிக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ நீங்கள் விசுவாசம் எங்கே தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க? இருதயத்தில். கரெக்டு. ஏன்னா வாயில் கிடையாது. ஏன்னா வாயில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எப்போ முதல்ல விசுவாசம் எங்கே தொடங்குது? இருதயத்தில் தொடங்குது. ஏன்னா அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நம்ம வெளியரங்கமாக செய்யக்கூடிய காரியத்தை வச்சு நம்ம காடை ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்ம தேவன் ஆஹா, இவன் எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறான் பாரு, இவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு, இவன் எவ்வளோ நேர்த்தியாக இது பண்ண, இதை பார்த்தெல்லாம் கர்த்தர் ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகிறதே கிடையாது. அவர் என்ன பார்க்குறாரு? உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்புறீங்களா? முழுமையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டாவது, உங்களுடைய கன்ஃபெஷன் உங்களுடைய அறிக்கை உங்களுடைய சீசத்துவத்தினுடைய ஒரு முதல் படியாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும்போது, ஒருத்தன் வாயில் சொல்லாமலே நான் அமைதியான கிறிஸ்தவன் சொன்னால் எப்படி இருக்க முடியும்? இருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா ஒரு அறிக்கை பண்ணுவது என்பதுன்னா, நான் வெளியரங்கமாக தைரியமாக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் என்று சொல்லும்போது, நான் உள்ளுக்குள்ள எனக்குள்ள அந்த ஒரு கன்விக்ஷன், எனக்குள்ள அந்த ஒரு மாறுதல் வந்தால் தான் வெளியரங்கமாக அறிக்கை செய்யும்போது என் வாழ்க்கையும் அதற்கேற்ற போலது இருக்கும். ஏன்னா என்னுடைய வாயின் அறிக்கை கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேங்கிற அறிக்கை
என்னுடைய எல்லா பேச்சுக்கள்லையும், என்னுடைய எல்லா முடிவுகள்லையும், என்னுடைய எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா அங்கங்களிலும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் விசுவாசம், ரட்சிப்பு இருதயத்தில் தொடங்குது. ஆனால் அறிக்கை எங்கே கொண்டு போய் முடிக்குது? அது சீஷத்துவத்தில் கொண்டு போய் முதல் படியில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ செய்வோமா? நம்ம அதை புரிந்து கொண்டு செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ ரட்சிப்பு எங்களுடைய இருதயத்தில் தொடங்குது. ஆனால் எங்களுடைய வாயின் அறிக்கை எங்களுடைய சீஷத்துவத்தினுடைய முதல் படியாய் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்து உம்முடைய சீஷர்களாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.